ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு சிம்பிளான லன்ச் மெனு. இந்த லன்ச் மெனுவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைக்கீரை கடையல். இந்த வின்டர் சீசனில் நம்ம இந்த அரைக்கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரைக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா, ஒரு புடலங்காய் புட்டு, ஒரு பாவக்காய் வறுவல். இது இந்த கீரைக்கு நல்ல டேஸ்டியான காம்போவாக இருக்கும். சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புடலங்காய் புட்டு இந்த கீரை கடையலுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கீரையை நம்ம பருப்பு போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி நான் பூண்டு, தக்காளி, புளி சேர்த்து இந்த கீரையை செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதுக்காக பார்த்திங்கன்னா, ஒரு கத்தை கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கீரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், தண்டு இல்லாமல். அதில் ரேண்டமாக கட் பண்ணால் ஒரு 2 தக்காளியை சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 மிளகாய் சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய பூண்டை நான் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து அதையும் இதில் சேர்க்குறேங்க. இந்த கீரைக்கு பூண்டு நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஒரு கோலி குண்டு அளவு புளி சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு தண்ணி ரொம்ப வைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரையோட டேஸ்ட்டுக்கு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த தாளிப்பு. இந்த கீரைக்கு இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு வடகம் சேர்த்து இதை தாளிக்கலாங்க. இந்த வடகம் இந்த கீரைக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெயில் இந்த வடகத்தை போட்டு தாளித்து 2 மோர் மிளகாய் இதில் சேர்க்குறேன். ஒரு 2 பல் பூண்டை தட்டி இந்த மாதிரி அதையும் இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா பொரிச்சு விடலாங்க. இந்த கீரைக்கு இந்த தாளிப்பு ரொம்ப நல்ல ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததும், இந்த பூண்டெல்லாம் நல்லா செவந்ததும் இதை நம்ம எடுத்து இந்த கீரையில் சேர்த்துடலாம். இந்த கீரையை நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் கூட தண்ணி வச்சு தண்ணியாக ஆகிடுச்சுன்னா இந்த கீரையோட டேஸ்ட் கம்மியாகிடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸில் இந்த கீரை இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு திக்னஸில் இந்த கீரையை நம்ம கீரை சட்டியில் கடைஞ்சி எடுத்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அது இல்லாதவங்க மிக்சியில் இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம். இந்த கீரைக்கு சைடிஷ்ஷாக இந்த புடலங்காய் புட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த புடலங்காய் புட்டு ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.